வணக்கம். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் என்ஆர்ஐஸ் இந்தியாவில் வாங்கின தங்கத்தை சட்டப்பூர்வமாக அவர்கள் இருக்கக்கூடிய வெளிநாடுகளுக்கு எடுத்து செல்லலாமா அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, கட்டாயம் எடுத்து செல்லலாம். இங்கே வாங்கின தங்கம் அவர்களுடைய சொந்த தேவைக்கு, அதாவது இங்கேருந்து அவர்கள் ஜுவல்லரியாக, ஆபரணங்களாக, அணிகலன்களாக இங்கேருந்து எடுத்துக்கொண்டு செல்லலாம். அது வந்து பியூர்லி பர்சனல் பர்பஸுக்கு தான் எடுத்துக்கொண்டு செல்ல முடியும். இது மாதிரி தங்க பிஸ்கெட்டு, இந்த மாதிரி பார், இது போன்ற கமர்ஷியல் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து செல்வதற்கு அனுமதி இல்லை. சொந்த பயன்பாட்டிற்காக, தங்களுடைய தேவைகளுக்காக இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும்பொழுது கட்டாயம் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தங்கத்தை ஜுவல்லரி ஃபார்மில் எடுத்துகிட்டு போகலாம். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இந்தியாவிலேருந்து தங்கத்தை எடுத்துகிட்டு செல்லும்பொழுது அவர்களுடைய வெவ்வேறு நாடுகள் எங்கே அவங்க பயணிக்கிறார்களோ, எங்கே தற்போதைய ரெசிடென்ஸ் எங்கே இருக்கோ அந்த நாடுகளுக்கு எடுத்து செல்லும்போது கட்டாயம் டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது தேவை. அதில் முக்கியமான டாக்குமெண்டேஷன் சர்டிஃபிகேட் ஆஃப் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டை கஸ்டம்ஸ்லேருந்து அவர்கள் பெற வேண்டும். எந்த ஏர்போர்ட்டில் அவங்க போர்ட் பண்ணுறாங்களோ அந்த கஸ்டம்ஸில் அவர்களுடைய எடுத்து செல்லக்கூடிய தங்க நகைகளை அங்கே காண்பித்து அதற்குண்டான அந்த வெயிட்ஸ் எல்லாமே பார்த்து சோதனை செய்து கொண்டு அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் எக்ஸ்போர்ட் அப்படின்னு எடுத்துகிட்டு போகும்பொழுது அங்கே திரும்பி அந்த எந்த நாடுக்கு செல்கிறார்களோ அங்கேருந்து திரும்பி இந்தியாவுக்கு வரும்பொழுது, திரும்பி இன்டர்னலாக இங்கே வரும்போது அதற்கு எந்த விதமான இம்போர்ட் டியூட்டியும் தேவை இருக்காது. ஏன்னா அவர்கள் வந்து அந்த எடுத்துக்கொண்டு சென்ற அந்த ஜுவல்லரி ஐட்டம்ஸுக்கு உண்டான அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் எக்ஸ்போர்ட் இருந்தது அப்படின்னா, திரும்பி வரும்போது அவர்கள் எந்த விதமான சிக்கல்களுக்கும் அந்த பேப்பர் ஒர்க்கெலாம் ஆளாக வேண்டாம். எந்த அடிஷ்னல் டியூட்டிஸும் இருக்காது. முக்கியமாக அவர்கள் வாங்கியிருந்தால், அதாவது சமீபத்தில் வாங்கியிருந்தால் அதற்குண்டான பில்ஸ், அதற்குண்டான அந்த ஓனர்ஷிப் எல்லாமே கட்டாயம் வைத்திருப்பது என்றைக்குமே ஒரு சேஃப் தான். இல்லை பழைய நகைகள், அது வந்து அதில் வாங்கின காலகட்டம் தெரியாது, இல்லை ஓரிரு தலைமுறைகளுக்கு முன்னாடி வாங்கினது அப்படின்னா அதற்கு பில்லெல்லாம் கிடைக்காது, அதற்கு வாய்ப்பில்லை. பட் கூடுமான வரையில் தங்கத்தை எடுத்துக்கொண்டு போகும்பொழுது அது சொந்த பயன்பாட்டிற்காக எடுத்துக்கொண்டு போனாலும் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஓனர்ஷிப்பை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய அளவுக்கு டாக்குமெண்டேஷன் இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது. அதில் முக்கியமானது வந்து பில்ஸ் இருந்ததுன்னா கட்டாயம் பில்ஸ் வைத்து கொள்ளுங்கள். இரண்டாவது, அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் எக்ஸ்போர்ட் அப்படின்னு அந்த கஸ்டம்ஸ்லேருந்து நம்ம வாங்கும்பொழுது, இங்கேருந்து எடுத்துக்கொண்டு போன தங்கம் அது சொந்த பயன்பாட்டிற்கு இருக்கும் பொழுது திரும்பி இந்தியாவுக்கு வரும்பொழுது எந்த விதமான சிக்கல்களும் இல்லாமல் ஹேசில் ஃப்ரீயாக இந்தியாவுக்கு அந்த தங்கத்தை எடுத்துக்கொண்டு வந்து விடலாம். நம்மளுடைய சட்டத்திட்டங்கள் நம்மளுடைய பர்சனல் கன்சம்ஷன், அதாவது நம்ம தனிநபர் பயன்பாட்டிற்காக தங்கம் எடுத்து செல்வதற்கும் வணிக ரீதியாக தங்கம் எடுத்து செல்வதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அது ரெகுலேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக கஸ்டம்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது அதற்குண்டான சட்டத்திட்டங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த மனித பயன்பாட்டிற்காக, பர்சனல் கன்சம்ஷனுக்காக நம்ம அணியக்கூடிய தங்க நகைகள் எடுத்து செல்லும் பொழுது எந்த விதமான சிக்கல்களும் இல்லை. சர்டிஃபிகேட் ஆஃப் எக்ஸ்போர்ட் மற்றும் அதற்குண்டான சப்போர்ட்டிங் பில்ஸ் இருந்தால் நான் சப்போர்ட்டிங் பில்ஸ் வைத்து கொள்ளலாம். ஸோ அப்படி எடுத்து போகும்பொழுது அது நமக்கு தெரிந்துவிடும். அதாவது அவங்களுக்கும் அந்த அத்தாரிட்டிஸுக்கும் தெரியும், இது வந்து அவங்க ஏதாவது ஃபங்க்ஷன்ஸுக்காகவோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்காக இதை எடுத்துக்கொண்டு போவது அப்படிங்கிறது தெரிந்துவிடும். கமர்ஷியல் அப்படிங்கிறது வணிக ரீதியான தங்கம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது தனிநபர்களால் முடியாது. அதாவது தங்கம் பிஸ்கெட்ஸாகவோ இல்லை கோல்டு பார்ஸாகவோ இங்கேருந்து தனிநபர்கள் எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. அதற்குண்டான சட்டத்திட்டங்கள், அதற்குண்டான ரெகுலேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா அது வந்து ஒரு கமர்ஷியல் பர்பஸ் அப்படிங்கிறதுனால அதற்குண்டான அந்த பர்மிஷன்ஸ், அப்ரூவல்ஸ் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் வணிக ரீதியாக தங்கத்தை இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். அது தனிநபர்களுக்கு சாத்தியம் இல்லை. நம்ம ஓன் யூஸுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஜுவல்லரிக்கு வந்து அதற்குண்டான சட்டத்திட்டங்கள் கொஞ்சம் எளிமையாக இருக்குது. அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் எக்ஸ்போர்ட் மட்டும் அந்த பில்ஸ் எல்லாம் நம்ம கையில் இருந்தது அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு போகும்பொழுது அங்கே பயன்பாட்டில் இருந்து திரும்பி இந்தியாவுக்கு வரும்பொழுது எந்த விதமான சிக்கல் இல்லாமல் நம்ம கொண்டு வந்துடலாம். நம்ம பர்சனல் யூஸ்க்கு இங்கேருந்து இந்தியாவிலேருந்து தங்கத்தை நம்ம எடுத்துக்கொண்டு போகிறோன்னா அதற்கு ஏதாவது லிமிட்ஸ் இருக்கா, அதற்கு ஏதாவது கட்டுப்பாடுகள், அளவீடுகள்லாம் இருக்கா அப்படின்னா அது மாதிரியான எந்த டெஃபினேஷனும் இல்லை.
கூடுமான வரையில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆப்டிமமாக, அதாவது அளவுக்கு அதிகமாக எடுத்துகிட்டு போகாமல் ஆப்டிமமாக எடுத்துகிட்டு போகிறது அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னா அந்த அளவு அதிகமாக அந்த பேப்பர் ஒர்க் அதிகமாகும். திரும்பி வரும்போதும் அந்த பேப்பர் ஒர்க் எல்லாம் இருக்க வேண்டியிருக்கும். இடையில டிரான்சிட் இருக்குது, அங்கே வெளிநாடுகளில் போகக்கூடிய இடங்களில் வந்து ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் நடைமுறை சிக்கல்கள் கருதி ஆப்டிமம் லெவல் ஆஃப் தங்கத்தை இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது பெட்டர். பட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரிய அளவுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த தனி மனித பயன்பாட்டிற்காக, பர்சனல் யூஸ்க்காக எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த கோல்டு ஜுவல்லரி என்னெல்லாம் இருக்கோ அதை மொத்தமாக டிக்ளேர் பண்ணும்பொழுது அதற்குண்டான சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஏதாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை காண்பித்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஹேசில் ஃப்ரீயாக தான் இருக்கும். பட் கூடுமான வரையில் அளவுக்கு அதிகமாக எடுத்துகிட்டு போகாமல் சரியான அளவு நம்ம போய் அதை மேனேஜ் பண்ணக்கூடிய அளவில் எடுத்துகிட்டு போகிறது என்றைக்குமே அட்வைசபிள். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இங்கேருந்து அவர்களுக்கு கிடைத்த தங்கம், அது வந்து பரம்பரையாக வந்த தங்கமாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து யாராவது கிஃப்ட் பண்ணியிருக்கலாம். அவர்களுடைய உறவினர்களோ இல்லை ஏதாவது விழா காலத்துலேயோ இல்லை நிகழ்வுகள்லையோ கிஃப்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப சாதாரண நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா எல்லோருமே வாங்கி கொண்டு வெளிநாடுகளுக்கு செல்வார்களா அப்படிங்கிறது இல்லை. இங்கே அவர்கள் ஏற்கனவே அந்த குடும்பத்தில் 2-3 தலைமுறையாக அந்த நகைகள் இருந்திருக்கும். அதை அவர்கள் எடுத்து செல்லலாம். அங்கே ஏதாவது நிகழ்வுகளுக்கோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது விழாக்களுக்கோ எடுத்து செல்வார்கள். இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது சொந்த அவர்களுடைய ஃபேமிலியிலேயே ஏதாவது கிஃப்ட் பண்ணியிருக்கலாம். அதாவது இவங்க வாங்காமல் இன்னொருத்தரை வந்து அது கிஃப்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் இதற்கு வந்து பெரிய பேப்பர் ஒர்க் அப்படின்னு இல்லை. பில்ஸ் இருந்தது அப்படின்னா அதற்கு சப்போர்ட்டிங் பில்ஸ், இப்போ பரம்பரையாக வந்த நகைகளுக்கு நிச்சயமாக பில்ஸ் இருக்காது. ஏன்னா பல தலைமுறைகளை கடந்து வந்திருக்கும், 2-3 தலைமுறைகளை. அதனால் நிச்சயமாக பில்ஸ் இருக்காது. அப்படி இருந்தால் எடுத்துக்கலாம். இன்னொன்று, கிஃப்டாக வந்தது அப்படின்னா, பரிசாக யாராவது நகைகளை கொடுத்துருந்தால் அவர்களிடமும் கேட்கலாம். ஏன்னா சமீபத்தில் வாங்கியிருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த பில் அப்படிங்கிறது, அந்த வாங்கின பில் அப்படிங்கிறது இருக்கும், அவங்கள்ட்ட கேட்டு பெறலாம். பட் இது இல்லைனாலுமே நம்ம கஸ்டம்ஸில் டிக்ளேர் பண்ணும்பொழுது அதை சரியான அளவீட்டில் அந்த சர்டிஃபிகேட் நம்ம வாங்கிட்டு பயணிக்கும் பொழுது திரும்பி வரும்போது எந்த விதமான சிக்கலும் பெரிதாக இருக்காது. ஏன்னா இது வந்து ஓன் யூஸ், நம்மளுடைய பர்சனல் யூஸ் அப்படிங்கிறதுனால பெரிய அளவுக்கு கொஷினிங் இருக்காது. பட் ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பேப்பர் ஒர்க்கு நம்ம யாராவது அந்த ஒரு தங்கத்தை வந்து அவங்களுக்கு பரிசு பொருளாக கொடுத்துருந்தாலும் அந்த கொடுத்தவர்கள்ட்ட பில் இருந்ததுன்னா அதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அதை வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணும்போது பெரிய அளவில் சிக்கல்கள் இருக்காது. பரம்பரையாக பெறப்பட்ட தங்கம் அப்படிங்கிறது அதற்கு டாக்குமெண்டேஷன் இருக்காது. அது ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரிந்துவிடும். அந்த கஸ்டம்ஸில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நகையுடைய தன்மையை பார்க்கும்பொழுது, அந்த நகையுடைய பயன்பாட்டு பார்க்கும்போது அவர்களுடைய சொந்த பயன்பாட்டிற்கு தான் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு விடுவார்கள். இதனுடைய இந்த ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் என்ன காரணங்கள் அப்படின்னா, இதை வைத்து கொண்டு யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இது போன்ற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதனால் இது வந்து நேர்மறையாக இந்தியர்கள், அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வந்து இந்தியாவிலேருந்து தங்கத்தை எடுத்துக்கொண்டு போகும்பொழுது, அவர்களுடைய சொந்த பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொண்டு போகும்போது பெரிய அளவுக்கு சிக்கல்கள் எல்லாம் வராது. அதை மேட்ச் பண்ணணும். எடுத்துக்கொண்டு போனதும் திரும்பி வரும்போதும் ஒரே அளவீடு, ஒரே அளவு இருக்கணும். அதிகமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அதிகமாக இருந்ததுன்னா அதற்குண்டான டியூட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அது பரம்பரையாக வந்த நகையாக இருக்கலாம், இல்லை யாராவது பரிசாக கொடுக்கப்பட்ட நகையாக இருக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ டாக்குமெண்டேஷன் இருக்கோ அந்த அளவுக்கு பெட்டர். டாக்குமெண்டேஷன் இல்லாத அளவுக்கு அவங்க சர்டிஃபிகேட் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இங்கேருந்து தங்கத்தை எடுத்துக்கொண்டு போகும்பொழுது அவர்கள் அறியாமலே ஏதாவது தவறுகள் ஏற்பட்டிருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கோல்டு பிஸ்கெட்ஸோ இல்லை கோல்டு பார்ஸ், அது வந்து கிளியராக தெரியும் தனி மனித பயன்பாட்டிற்கு இல்லை, அது வந்து வேறு ஏதோ கமர்ஷியல் பர்பஸ் அப்படிங்கிறது தெரியும். அவர்கள் அறியாமல் இது போன்ற அந்த நகைகளை இது போன்ற தங்கத்தை எடுத்துக்கொண்டு போகும்பொழுது கட்டாயம் அது கஸ்டம்ஸில் வந்து அவர்கள் நிறுத்தப்படுவார்கள். அவர்கள் அதை வந்து சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அது பயணிக்காது. அது போன்ற கமர்ஷியல், அதாவது இந்த திட்டத்துடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா, இங்கேருந்து போகக்கூடிய இந்த வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தங்கத்தை எடுத்து செல்லும்போது அவர்களுடைய சொந்த பயன்பாட்டிற்கு மட்டும்தான் எடுத்துக்கொண்டு செல்லலாம். கமர்ஷியலாக இங்கேருந்து எடுத்துக்கொண்டு போய்
விற்பதற்கோ அங்கே வந்து வேறு ஏதாவது கமர்ஷியல் ஆக்டிவிட்டி பண்ணுவதற்கு பர்மிஷன் கிடையாது. அதற்குண்டான செக்மெண்ட் வந்து கமர்ஷியல் செக்மெண்ட். ஆனால் தெரியாமல், அவர்களை அறியாமல் இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தெரியாமல் ஒருவேளை அந்த கமர்ஷியல் பர்பஸுக்கு உண்டான தங்கத்தை எடுத்துக்கொண்டு போனார், அவர்கள் நிச்சயமாக கஸ்டம்ஸால் நிறுத்தப்படுவார்கள். அதற்குண்டான ஏதாவது அபராத கட்டணங்கள் இருக்கும். பட் வெளியிலேயே எடுத்துகிட்டு போக முடியாத சூழலே ஏற்படும். ஏன்னா வெளியில் எடுத்துகிட்டு போகும்பொழுது தான் அது அபராதத்துக்கு உட்படுத்தப்படும். ஏன்னா இது போன்ற கமர்ஷியல் ஐட்டம்ஸ் அவங்க தெரியாமல் எடுத்துகிட்டு போனாலும் அவர்களால் அதை எடுத்துகிட்டு வெளிநாடுகளுக்கே செல்ல முடியாது. இங்கேயே தடுத்து நிறுத்தப்படுவார்கள். இங்கேயே அது திரும்பி அதை வந்து அவர்களுடைய கஸ்டடிக்கு வந்து அதற்குண்டான ப்ரொசீஜர்லாம் கிளியர் பண்ணப்பட்டு திருப்பியும் அவர்களிடம் ஒப்படைக்கப்படும். அதனால் எடுத்து செல்பவர்கள் அவர்களுடைய நோக்கத்தை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய தனி மனித பயன்பாடு, பர்சனல் யூசேஜுக்கு மட்டும்தான் இங்கேருந்து தங்கத்தை எடுத்துக்கொண்டு போகலாம். அதற்குண்டான டாக்குமெண்டேஷன், பேப்பர் ஒர்க் இருந்ததுன்னா இன்னும் கூடுதல் பலத்தை சேர்க்கும். அதனால் கமர்ஷியல் நோக்கத்தோடையே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்காது. அப்படியே அவர்கள் தெரியாமல் எடுத்துகிட்டு போனால் கூட நிச்சயமாக கஸ்டம்ஸில் வந்து அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு அந்த என்டையர் கன்சைன்மெண்ட்டை வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பொதுவாகவே தங்கத்தை வந்து ஒரு நாட்டிலிருந்து, அதாவது இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கோ இல்லை வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கோ வரும்பொழுது ரெகுலேஷன்ஸ், ஸ்க்ரூட்டனி அப்படிங்கிறது வந்து பல காலமாக இருக்குது. அது முக்கியமாக வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வரும்பொழுது அதனுடைய ஸ்க்ரூட்டனி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான கெடுபிடிகள் இருக்கும். ஏன்னா அதற்குண்டான பர்மிஷன்ஸு, அப்ரூவல்ஸ் இருந்தால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். இந்தியாவிலிருந்து அவர்கள் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் வந்து தங்கத்தை இங்கேருந்து எடுத்து செல்லும் பொழுது அதற்குண்டான ரெகுலேஷன்ஸும் இருக்கும். குளோபலாகவே பார்க்கும்பொழுது முக்கியமாக இப்போ இந்தியாவிலேருந்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இங்கேருந்து தங்கத்தை எடுத்துக்கொண்டு போகிறார்கள் அப்படின்னா அவர்கள் போய் சேரக்கூடிய நாட்டினுடைய ரெகுலேஷன்ஸை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அவங்க வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு போகிறாங்களா, இல்லை யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு போகிறாங்களா, இல்லை அமெரிக்காவுக்கு போகிறாங்களா, இல்லை ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு, எந்த நாடுகளுக்கு போனாலும் இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு எந்த அளவுக்கு ரெகுலேஷன்ஸ் இருக்கோ அதே அளவு ரெகுலேஷன்ஸ் அந்தந்த நாடுகள், இப்போ அவங்க போய் சேரக்கூடிய நாடுகள்லேயும் கடுமையான சட்டத்திட்டங்கள் இருக்கும். ஏன்னா இந்தியாவிலேருந்து ஒரு என்ஆர்ஐ தங்கத்தை எடுத்துக்கொண்டு அமெரிக்காவுக்கோ இல்லை மிடில் ஈஸ்ட் போகிறாங்கன்னா அங்கே போய் இறங்கும் பொழுது அந்த நாட்டுடைய கஸ்டம்ஸுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு கிளியராக தெரியணும். இல்லை அது சரியான வகையில் மேட்ச் ஆகலை, அது வந்து வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னா கட்டாயம் அது வந்து அவர்கள் நிறுத்தி வைக்கப்படுவார்கள். அதை அவர்கள் அந்த சென்றடைந்த நாடுகளுக்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியாத ஒரு சூழலும் ஏற்படும். அதனால் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, இப்போ இருக்கக்கூடிய குளோபல் சினாரியோவில் சட்டத்திட்டங்கள்லாம் வந்து மிக மிக கடுமையாக மாற்றப்பட்டுள்ளன. ஏற்கனவே சட்டத்திட்டங்கள் கடுமையாக இருந்தது, இப்போ இன்னும் கூடுதலாக இருக்குது. அதனால் இந்தியாவிலேருந்து ஒருத்தர் என்ஆர்ஐ இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு அவருடைய எந்த நாட்டில் வசிக்கிறாரோ அந்த நாட்டுக்கு போகும்பொழுது, இல்லை புதிதாக ஒரு நாட்டுக்கு போகும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை தெரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் அவர்கள் போய் சேரக்கூடிய நாடுகளில் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய நகைகளை எப்படி எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அந்த அளவீடு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஆரிஜின் இந்தியாவிலேருந்து அதற்கு உண்டான அளவீடுக்கு கட்டுப்பாடுகள் இல்லைன்னாலும் இறங்கக்கூடிய நாடுகளில் கட்டுப்பாடு இருக்கும். இவ்வளோ தான் எடுத்துகிட்டு வரலாங்கிற கட்டுப்பாடுகள் இருக்கும். அவர்கள் வந்து ஒரு பெரிய அளவில் எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த நாட்டினுடைய கட்டுப்பாடுகள் என்ன இருக்கோ, பர்மிசிபிள் லெவல் எவ்வளோ இருக்கோ அதை தான் அவர்கள் அந்த டெஸ்டினேஷனுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அதனால் இங்கேருந்து போகக்கூடிய தங்கத்தை சொந்த பயன்பாட்டிற்காக எடுத்து சென்றாலும் என்ஆர்ஐஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் இந்தியாவில் என்னெல்லாம் சட்டத்திட்டங்கள், நகையை வந்து இப்போ தங்கத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு சட்டத்திட்டங்கள் இருக்குங்கிறத பார்ப்பது ஒரு பக்கம், அந்த போய் சேரக்கூடிய இடம் எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டில் இறங்கக்கூடிய திருவாயில் எந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள் வந்து அந்த தங்கத்தை எடுத்து செல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற இரு நாடுகளுடைய சட்டத்திட்டங்களையும் தெரிந்தால்தான் இந்த என்டையர் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல தவறு, அதாவது இங்கே இந்தியாவில் தவறு ஏற்பட்டால் அவன் இங்கேருந்து வெளியிலேயே அது போகாது. பட் இறங்கக்கூடிய நாடு போய் அவர்கள் சேர்ந்து அந்த இறங்கக்கூடிய நாடுகளில் சட்டத்திட்டங்களுக்கு மீறி இருந்தது அப்படின்னா அது அவங்களால உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. திருப்பியும் அது சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும்.
அங்கே உள்ளூர் அங்கே எம்பசி போன்ற அந்த 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 அங்கெல்லாம் போய் அவர்கள்லாம் அங்கே ஹெல்ப் கேட்டு அதெல்லாம் தான் ஒரு பெரிய ப்ராசஸ் ஏற்படுத்தும். அதனால் இங்கேருந்து ஏறக்கூடிய தருவாயில் இறங்கக்கூடிய நாடுகளில் எந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள் இருக்குது, எந்த அளவுக்கு தங்கத்தேவர்கள் எடுத்துக்கொண்டு செல்லலாம், அங்கே என்ன சட்டத்திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக புரிந்து கொண்டு, ஏன்னா தங்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம சொந்த பயன்பாடாக இருந்தாலும் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு நம்ம ஒரு ஹை வேல்யூ ப்ராடக்டை எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் 2 கண்ட்ரீஸில் இந்தியாவிலையும் சரி, அவங்க போய் சேரக்கூடிய நாடுகள்லையும் என்ன மாதிரியான சட்டத்திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரிந்து அதன் பிரகாரம் அவங்க ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இது வந்து ஒரு சீம்லெஸ் டிரான்சாக்ஷனாக முடியும். இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல அவர்களுக்கு சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.